அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு போட்டோ ஒன்று வைரலா பரவிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லப்படக்கூடிய விண்வெளியில ஒரு 400 கிலோமீட்டர் உயரத்துல அந்த விண்வெளி வீரர்களால் எடுக்கப்பட்ட போட்டோ. அது மக்கால் இருக்கிற காபத்துல்லா அல்லாஹ்வுடைய ஆலயம் அவ்வளவு பிரைட்டா மின்னுது அப்படின்ற அந்த போட்டோ. இது பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருந்தாலும், இது மாதிரி பல விஷயங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். காய்கறி அறுக்கும்போது அதுல அல்லாஹ்வுடைய பேரு, அதே போல மரம் அல்லான்ற வடிவத்தில் இருக்கிறது, நம்ம கை கூட அல்லாவுடைய வடிவத்தில் இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்களை காட்டுறாங்க. இதுவெல்லாம் இஸ்லாத்திற்கு வலு சேர்க்குமான்னு பார்த்தா கிடையாது. மாறாக அந்த காபத்துல்லாவுடைய வரலாறு, இப்ராஹிம் நபி அவர்களுடைய குடும்பத்தை அந்த இடத்துல விடுறாங்க. காபத்துல்லா பக்கத்துல எந்த மனிதர்களும் வாழ முடியாத, விவசாயம் செய்ய முடியாத பாலைவனம். இறைவா உன்னை நம்பி விடுறேன், இந்த மக்கள் தொழ வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்தித்தார்கள். அங்கே அல்லாஹ் அதிசயமாக சம்சம் நீரூற்றை வரவைத்து அந்த இடத்தை மக்கள் வாழக்கூடிய ஒரு இடமா ஆக்கியிருக்கிறான். அப்படின்னா இது அதிசயம். இப்ப அங்க லட்சக்கணக்கான மக்கள் வணங்குறாங்க அப்படின்னு சொன்னா, இதுவும் இப்ராஹிம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை, மக்கள் வர வேண்டும், வணங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே. அந்த மாதிரி உலகத்தில் முதலாக அல்லாவை வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஆலயம் அந்த காபத்துல்லா இன்றைக்கு எப்படி இருக்குது? அபய பூமியாக இருக்கின்றான். உலகம் முழுவதும் வன்முறை இருந்தாலும் அந்த இடத்துல எவ்வளவு அமைதியாக மக்கள் வணங்குகிறார்கள், ஒரு பாதுகாப்பான இடமா இருக்கின்றது அப்படின்ற பல விஷயங்களை எடுத்து பார்த்து சிந்தித்தோம் என்றால், இந்த போட்டோக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வலு சேர்க்காது. மாறாக திருமறை குரான் அதில் உள்ள சட்டங்கள் எப்படி அறிவியல் ரீதியாக அறிவுபூர்வமாக உண்மையா இருக்குது, காலங்கள் கடந்தாலும் அது எப்படி அதிசயமாக உள்ளது, கூட்டம் கூட்டமாக மக்கள் எப்படி இஸ்லாத்துக்கு வர்றாங்க அப்படின்ற அந்த விஷயங்கள் தான் அற்புதமே தவிர, இது மாதிரியான போட்டோக்கள் பார்க்கறதுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கலாம், அல்லாஹ்வுடைய ஆலயம் என்னது என்றாலும், நாம அறிவார்ந்த அந்த விஷயங்களை, இஸ்லாத்துடைய அந்த சிறப்புகள் ஏராளமான விஷயங்கள் இருக்கு, அதையும் நாம் கொண்டு சேர்த்து அந்த நன்மையை பெறக்கூடிய மக்களாக, அறிவுடைய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.